தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஆஃப்டர் a long time OPPO உடைய F series unboxing நம்ம சேனல்ல உங்களுக்கு பாக்ஸ் மேல வேற ஸ்மூத்தும் எவ்ரிமூவ் போட்டிருக்காங்க. என்னவா இருக்கும்? இதானோ ஸ்மூத்தா வெளியே வந்துச்சு. மற்றபடி என்ன இருக்குன்னா இவ்வளவு என்ன ப்ரோ எங்களுக்காக தர போறீங்களான்னு கேக்குறீங்களா? எஸ், இந்த பாக்ஸ் உங்களுக்காக தான். உங்களில் ஒருத்தருக்கு இது அப்படியே நான் கிவ்அவேல தரப்போறேன். இருக்கிற மாதிரி உங்களுக்கு தரேன். ஏன்னா இதெல்லாம் பிரிச்சுட்டா உங்களுக்கான அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அதனால இதை அப்படியே வச்சுட்டு இதை நாங்கள் ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். அது எப்படி இருக்குன்றதை சொல்ல போகிறேன். ஸோ அன்பாக்சிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பெஷல் பாக்ஸ் இப்படிலாம் வச்சு திருப்பினீங்கன்னா அப்படியே கொஞ்சம் லைட்டிங்லாம் மாறுற மாதிரி ஒரு ஃபீல் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உள்ள மற்றபடி பார்த்தீங்கன்னா ஏர்லி பேட்ச் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன 7000 mAh லாங் லாஸ்டிங் பேட்டரி. இதுலையா? இல்லை அது ஃபோனில் இருக்குது. இங்கே ஜஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக நமக்கு ஒலி எலமெண்ட் கலெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் OPPO Enco Buds 3 Proவும் இருக்குது. அண்ட் நமக்கு தேவையான OPPO F31 Pro Plus 5G இதுதான். ஃபோன் பாக்ஸ்க்குள்ள நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த போனை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸ்பெஷலி இந்த ஜெம்ஸ்டோன் ப்ளூ கலர் உங்களுக்கு கீழே மட்டும் ஒரு க்ளோ வர்ற மாதிரி இருக்கும். லைட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் டைரக்ஷன் மாறும் போதெல்லாம் அந்த வித்தியாசமான ஒரு க்ளோ இட் கைண்ட் ஆஃப் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா எப்பவுமே ஃபுல்லா பார்ப்போம், இது ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கு. அதுவுமே கொஞ்சம் க்ளோ ஆகிற பேட்டர்னோட நல்லா இருக்கு. அண்ட் உங்களுக்கு அந்த கேமராவுடைய பம்பை பார்க்கும் போதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா பம்ப் சின்னதா இருந்தாலுமே அதை சுத்தி பாத்தீங்கன்னா சின்ன கிளாஸ் பேட்டர்ன் தனித்தனியா வச்ச மாதிரி நம்ம இந்த சின்ன வயசுல இப்படி உருட்டு எல்லாம் பார்ப்போம்ல, ஜெலரோஸ்கோப் சம்திங், அது என்ன பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அதை வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமா எனக்கு ஃபீல் ஆகுது. ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு அலுமினியம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. கிளாஸியான ஃபினிஷிங்ல இருக்கு. பின்பக்கம் பார்க்கும்போது நமக்கு ஃபைபர் கிளாஸ் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல ப்ரொடெக்ஷனுக்கு போன வாட்டி டெஸ்ட் இருந்தது. பட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஷீல்டு கிளாஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 360 ஆர்மர் பாடி ப்ரொடெக்ஷனோட பார்த்தலாமா? ஆமா, ஏற்கனவே இதை ஒரு 4-5 தடவை போட்டிங்கல்ல, ஷார்ட்ஸ்க்காக போட்டாங்க. இருந்தாலும் டேபிள் மேல போறதெல்லாம் ஜஸ்ட் உங்களுடைய அது பேர் என்ன மறந்து போயிட்டுனே, ஐயோ, ஜஸ்ட் உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனாக மட்டும்தான். தரையிலையும் போடலாம், பட் ஒரு கிவ்அவே தரணும் இல்லையா? அதனால டேபிள் மேல மட்டும் போட்டா போதுமா? IP ரேட்டிங் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அப்ப தண்ணிலையும் போட்டு பார்க்கணும். அதுல போடும் போதும் பாத்தீங்கன்னா IP68, 69, 66 இருக்கு. அதனால இது எல்லாமே அதை காப்பாத்திருச்சு. ஆனா இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்தது, அதை நான் போக சொல்றேன். போன் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. கையில பாக்ஸியான ஒரு ஃபீல் தான். திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 7.7 mm திக்னஸோட வருது. அண்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது எனக்கு பார்த்த உடனே விஷுவலா ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. போன வாட்டியெல்லாம் கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்திருந்தாங்க, பட் இந்த வாட்டி ஃபிளாட்டா இருந்தாலுமே அதோட டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. 6.7 inch ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் நமக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 2160 Hz PWM டிமிங்கும் கொடுத்திருக்காங்க. HBM பொறுத்த வரைக்கும் 1200 nits, பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1600 nits. அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட் விசிபிலிட்டியுமே நல்லா இருந்தது. யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ் ரெண்டுத்துலயுமே HDR சப்போர்ட் இருக்கு. பிளேபேக் 4K வரைக்குமே ஆகுது. பட் என்னன்னா கொஞ்ச நேரம் பிளேபேக் ஆனோன்னு யூடியூப்ல கொஞ்சமா நின்னு வர மாதிரி இருக்கு. ஏதோ பக்னு நினைக்கிறவங்க ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனா கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லா இருக்கு. டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருந்தது. பட் என்னன்னா ஒரு சம்பவம் பண்ணாங்க இல்லையா, தண்ணியில போடும்போது அப்ப தண்ணி கொஞ்சம் உள்ள போனதால கொஞ்சமா மஃபில் ஆகுது. ஸோ திரும்ப ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும். ஒரு டைம் போட்டு ஒரு 4 டைம் போட்டதுன்னா நான் இல்லைங்க, எனக்கு தெரியாது. 4-5 தடவை போட்டாங்க. ஸோ ப்ரொடக்ஷன்ன்றது சேஃப்டிக்காக மட்டும்தான். போட்டு பார்த்தா வேற வழி இல்லை. உங்களுக்காக நாங்கள் பண்ணிட்டோம், நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இதெல்லாம் சரி, பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன இருக்கு அப்படின்னா Snapdragon 7 Gen 3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லப்பா, ஒரே அட்டம்ப்ட்ல பிடிச்சிட்டேன். போனாடி Dimensity 7300 விட ஒரு நல்ல அப்கிரேட் தான். சரி, எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10% பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வழக்கம் போல சம்பிரதாயப்படி அதெல்லாம் ரன் பண்ணி பார்த்தோம். 100 to 1 million CPU த்ராட்லிங் 70%, GPU பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 99.5% வரைக்கும் வந்திருக்கு. அண்ட் இதை காம்பன்சேட் பண்றதுக்கு இந்த ப்ராசஸர் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு LPDDR4X RAM டைப், UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்கிறது வரவேற்கத்தக்க விஷயம். அண்ட் கேமிங்னு பார்க்கும்போது இப்போதைக்கு BGMI மட்டும் தான் விளையாடி பார்த்தோம். ஸோ அதில் 60 FPS கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. பட் 90 FPS இருந்திருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இப்போ வரைக்கும் இல்லை. இப்போ OPPOனாலே முக்கியமான விஷயம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கேமரா என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு 4 கண்ணு இருக்கிற மாதிரி தெரியுதா? அதான் கிடையாது. ஒன்னு ஃபிளாஷ் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் ரெண்டாவதா இருக்குது பாருங்க, அது ஒன்றும் இல்லை, சும்மா. சரி, மேலே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மேப்ஸ்க்கான பொக்கே. அப்போ இன்னொன்று இருக்கிறது அதுதான் மெயின் கேமரா. சொல்லப்போனால் அதுதான் கேமரா. 50 மேப்ஸ்க்கான கேமரா கொடுத்துருக்காங்க. OA சப்போர்ட்டோட வருது. ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் 32 மேப்ஸ்க்கான கேமரா கொடுத்துருக்காங்க. நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நீங்கள் எடுக்கும்போது இமேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் ஷேர் பண்ணுறதுக்கு மற்ற விஷயங்களுக்கு ஓகே. பை டிஃபால்ட்டாக எடுக்கக்கூடிய இமேஜ்லேயே உங்களுக்கு கொஞ்சமாக சேச்சுரேஷன் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் டீட்டெயில்ஸ் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. கலர்ஸ் ஓரளவுக்கு ஓகேங்க. பட் இதே நம்ம போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் 2.20 இல்லாட்டி அந்த மாதிரி அப்பச்சர்லாம் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா எட்ஜ் டிடெக்ஷனில் கொஞ்சமாக முடியெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 4 அதுக்கு மேலே அப்பச்சர் வச்சு எடுக்கும்போது அந்த ப்ராசஸிங் ஓவராலாக பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அண்ட் செல்ஃபிலையுமே ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா உங்களுக்கு டைனமிக் ரேஞ்ச் ரியரில் இருந்த மாதிரியே இதுலேயும்
இமேஜ்லயுமே நல்லா இருக்கு. ஸ்பெஷலி டீடைல்ஸ் எல்லாமே நல்லா ப்ராசஸ் பண்ணி கொடுக்குது. எடுக்கும்போது அந்த மாதிரி இருக்கிறது இல்ல, பட் எடுத்த உடனே இமேஜ் வீடியோ குவாலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓரளவுக்கு லைட்டிங் நல்லா இருக்கும்போது போத் ரியர் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுலயுமே நம்மளால 4K ல வீடியோ எடுக்க முடியறது ஒரு நல்ல விஷயம். ரியர் கேமரால 4K 30 fps வீடியோ எடுத்துருக்கோம். இதுல ஆடியோ கிளாரிட்டி, வீடியோ கிளாரிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கலர்ஸ் அண்ட் சேச்சுரேஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. செல்ஃபியில் 4K 30 fps வீடியோ எடுத்துருக்கோம். இதில் ஆடியோ கிளாரிட்டி, வீடியோ கிளாரிட்டிலாம் எப்படி இருக்குது. அப்படியே ஷேடோவில் இருந்து அப்படியே லைட்டுக்கு மூவ் பண்ணுறேன். கலர்ஸ் அண்ட் சேச்சுரேஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ சாம்பிள்ஸை பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே ப்ராசஸ் பண்ணியிருக்கு. கொஞ்சம் ஓவர் பூஸ்ட் ஆயிருக்கு, சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ப்ளஸ் இந்த வீடியோ நம்ம ஓப்போ கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால் இது முதல் பார்வை மட்டும்தான், விமர்சனம் கிடையவே கிடையாது. அந்த கிவேவும் எப்படி வின் பண்ணுறது நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். மற்றபடி ஏ எடிட்டர் 2.0, ஏ ரீகம்போஸ், கிளாரிட்டி என்ஹான்சர், ரிஃப்ளெக்ஷன் ரிமூவர், அன்பிளர் போன்ற தேவையான எல்லா விதமான ஏஐ இதுலையுமே இருக்கு. அது நல்லாவும் ஒர்க் ஆகுது. மற்றபடி யூஐயில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா ஏ வாய்ஸ் ஸ்கிராப், ஏ கால் அசிஸ்டன்ட் இருக்கு. ப்ளஸ் ஓப்போ ஓ லாக், ஓப்போ ஓ டைலர், எஸ் இதெல்லாம் இருக்கு. ஓப்போ ஓ லாக் அப்படின்றது தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் வச்சு நம்ம லாக் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் டைலர் நீங்க எதிர்பார்த்தது, நம்ம கேட்டுட்டு இருந்தது இருக்கு. டச் டு ஷேர் மூலமாக நம்ம ஆண்ட்ராய்ட்ல இருந்து ஐபோனுக்கு கூட அனுப்ப முடியும். அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி சப்போர்ட் இருக்கு. அவுட்டோர் மோட் 2.0 இதுல கொடுத்துருக்கதா சொல்றாங்க. அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் நமக்கு கலர் OS 15 வருது. ஆண்ட்ராய்ட் 15 தான் கொடுத்துருக்காங்க. 2 OS அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு 3+3 ஆச்சு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பிளஸ் நிறைய ப்ளோட்வேர்ஸும் வருது. நம்ம ஓப்பன் பண்ண உடனே வேணான்றது நம்ம தான் தூக்கி. அண்ட் இந்த போனோட மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு 80 வாட்கான சூப்பர் வூக் சார்ஜிங்குமே வருது. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 6, Bluetooth 5.2, USB 2.0 தான் இருக்கு. அண்ட் IR பிளாஸ்டர் கிடையாது, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பிளஸ் 5G++மே இருக்கு. அண்ட் இப்போ கிவ் அவே டைம். நீங்க இந்த மொத்த கிஃப்ட் பாக்ஸ் வித் த ஸ்மார்ட் போன் வின் பண்ண முடியும். எப்படின்றத சொல்றேன், சிம்பிளா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அண்ட் அடுத்ததா கம்மிங் டேஸ்ல நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லயும் உங்களுடைய லைக் கண்டிப்பா இருக்கணும். பிளஸ் உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் மினிமமா 2 வீடியோ, அந்த 2 வீடியோல அந்த வீடியோவை பத்தின கருத்து சொன்னாலே போதும். அது லாங் வீடியோ இருந்தாலும் சரி, இல்ல ஷார்ட்ஸா இருந்தாலுமே சரி, ரேண்டமா இருந்தா போதும். வின்னரை செலக்ட் பண்ணி இன்னிலிருந்து 10 நாள்ல நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். அதுக்குள்ள நீங்க இதை பண்ணிருக்கணும். செலக்ட் பண்ணி வின்னர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. ஓகே. அண்ட் ஃபைனல் ஸ்டெப், நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. இதுதான் QR. ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது கம்பல்சரி. ஏன்னா அங்கேயுமே ஒரு கொஸ்டின் வந்து கேட்பேன். அந்த கொஸ்டினுக்கும் நீங்க வின்னர் செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க ஆன்சர் பண்ணிருக்கணும். அந்த ரூல்ஸ் என்ன ஏதுன்றதை நாங்க அப்டேட் பண்ணுவேன். ஓகே, சிம்பிள். ஸோ இப்போ சொல்லுங்க, இந்த போனை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி. இன்னும் எனக்கு பிரைசிங் தெரியாது. ஓரளவுக்கு நல்ல பிரைசிங் வச்சாங்கன்னா பேட்டரி மற்ற விஷயங்கள்லாம் பார்த்து ஓப்போ ஸ்மார்ட் போன் வேணுன்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அபிஷியல் பிரைசிங் வந்தோம் நீங்க போட சொல்ற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அந்த பிரைசிங் இந்த ஸ்மார்ட் போனை பத்தின உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க.